ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் எல்லா வீடியோ போடும்போதும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். நார்மலாக ஒரு கம்பெனியை நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு மிஷின் வாங்குகிறோமோ இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோமோ எதாக இருந்தாலும் நம்மளோட மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து என்கொயரி பண்ணி அது தரமாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்றதா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒரு துணி கடையில் போயிட்டு நம்ம ஒரு துணி வாங்குகிறோம், ஒரு 100 ரூபாய்க்கு துணி வாங்குகிறோம் அப்படின்னா கூட அந்த குவாலிட்டி தரம் எல்லாமே நம்ம பார்த்து தான் வாங்குவோம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களோட மணிக்கு வேல்யூ நீங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வித ஆங்கிள்லையும் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மிங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைபேக் பிஸ்னஸ் தான். நீங்கள் பைபேக் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஐடியாவாக இதை எடுத்துக்கிட்டு உங்களால் ஓனாகவே மிஷின் மட்டும் வாங்கிட்டு வெளியே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். பேப்பர் பிளேட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம், நிறைய பேருக்கு தெரியும். நார்மலாக இந்த பிளாஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்மோகோல்ஸில் மேக் பண்ணுற பேப்பர் பிளேட்ஸு இதை காட்டிலையும் உங்களுக்கு நார்மலாக உற்பத்தி ஆகிற 100% பேப்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி எல்லா இடத்துலையுமே. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக இந்த வாழை இலை மாதிரியே, இந்த வாழை மட்டை மாதிரியே இந்த மாதிரியெல்லாம் வர பேப்பர் பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் நல்லாவே வரவேற்பு இருக்குது. நிறைய இடத்துல இந்த பார்ட்டி ஆர்டர்ஸு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மாதிரி இடத்துங்களில் கூட அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே நிறைய வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராலிங்கில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மூலப்பொருள் அவங்க ரா மெட்டீரியல் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அதை முடித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு லேபர் காஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட தான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி முடிச்சு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களால் தனியாக பண்ண முடியும்னாலும் மிஷின் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு வெளியே தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லேபர் சார்ஜாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும், மிஷின்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வருது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க மிஷினோடைய டீட்டெயில்ஸும் வீடியோலேயே சொல்லிவிடுங்க அதோட ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரேட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சிங்கிள் டை செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,59,000 வரும். இதுவே டபுள் டை செமி ஆட்டோமேட்டிக் பேப்பர் மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,09,000 கிட்ட வருது. இதுவே உங்களுக்கு சிங்கிள் டைலே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செயின் மாடல் பேப்பர் மேக்கிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,20,000 ரேஞ்சுக்கு வரும். இதுலேயே சிங்கிள் டையில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் மாடல்னு இருக்குது. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 2,30,000 கிட்ட வரும். அதே போல் உங்களுக்கு டபுள் டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செயின் மாடல் சிஸ்டம் அந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 lakh வரும். அதுவே டபுள் டையில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3,10,000 கிட்ட வரும். இதுதான் மொத்தமாக பேப்பர் பிளேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிஷின். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 செமி ஆட்டோமேட்டிக்கும் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதுலேருந்து உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஸோ இப்போ நேரில் இப்போ நீங்கள் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கால் பண்ணி கேட்பீங்க, எந்த ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி வாங்குவீங்க, இந்த மாதிரி காமனான டவுட்ஸ் கேட்பீங்க. ஓகே, அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நேரில் போய் உங்களை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா போய் பார்ப்பீங்க, ரா மெட்டீரியல்ஸ் பார்ப்பீங்க, அதோட குவாலிட்டி செக் பண்ணுவீங்க, அவங்கக்கிட்ட வேறு யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா, டைப் வச்சுருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுக்கான முயற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னா இதோட ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 8 hours, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் எவ்வளோ உங்களால் பிளேட்ஸ் மேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பிளேட்ஸ்லேருந்து 25,000 பிளேட்ஸ் வரைக்கும் உங்களால் மேக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. இப்போது 30 பைசா ஒரு பிளேட், ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 பிளேட்ஸ்லேருந்து நீங்கள் மினிமம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பிளேட்ஸ்னு எடுத்துக்கோங்க. 1000 பிளேட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா.
ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 பிளேட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 3000 ரூபா. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து 15,000லேருந்து 25,000 வரைக்கும் பிளேட்ஸ் மேக் பண்ண முடியும். அதுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும். இதுவே வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 6,000லேருந்து 10,000 வரைக்கும் உங்களால் மேக் பண்ண முடியும் பிளேட்ஸு ஒரு 8 மணி நேரம் ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த 8 மணி நேரம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிளேட்டுக்கும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற பைசா பார்த்தீங்கன்னா 30 பைசா. ஆனால் இபி சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணணும். உங்களுடைய மிஷின்ஸ் ரன் ஆகிறதுக்கான இபி சார்ஜு, உங்களுடைய பிளேஸோட ரெண்ட்டு, உங்களோட லேபரோட சார்ஜஸ்ஸு, நீங்கள் இதை அனுப்புகிற பார்சல்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். அவங்க உங்களுக்கு கொடுக்கறது ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணக்கூடியது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராலிங்கில் தெரிகிற இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ரீச் பண்ணி கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோவில் கவர் ஆகாத மற்ற டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், பைபேக்குன்னு போகிறேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, இதை வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது, உங்களை ஸ்கேம் பண்ணிடுவாங்க, காசு வாங்கிட்டு வேலை கொடுக்கல, காசு வாங்கிட்டு பொருள் நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை வந்து வரும்னு தோணுது அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் கம்பெனியை பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க. சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் மிஷினை வந்து ரன் பண்ணி அவங்க காட்டுவாங்க. அதோட ப்ரொடக்ஷன், அதோட குவாலிட்டி, ரா மெட்டீரியல்ஸு, இது எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னும் போது கண்டிப்பாக பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸு, இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.